ராயன் அதாவது D15 நம்ம தனுஷ் அவருடைய டைரக்ஷன்ல அவரே நடிக்க காளிதாஸ், சுந்தீப் கிஷன், அதுக்கடுத்து செல்வராகவன், பிரகாஷ் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிச்சு இப்போதைக்கு தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு பிரம்மாண்டமான திரைப்படம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பயங்கரமான ஆக்ஷன் மூவி. கண்டிப்பாக இந்த திரைப்படம் நம்ம தனுஷ் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. பெரும்பாலான ஆக்டருடைய இந்த 25-50 அப்படின்றது மிகப்பெரிய ஃப்ளாப்பான படமாக தான் இருக்கும், மிகப்பெரிய டிசாஸ்டரான படமாக இருக்கும். ஆனால் நம்ம தனுஷ் அவர்களுக்கு இந்த படத்து மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல ரிப்போர்ட் இருக்குது. கண்டிப்பாக உலக அளவில் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறப்போகிற ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. இந்த படம் இன்னும் 2 நாளில் தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிளீன் ஏ சான்றிதழ் இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு கட்டுமே இல்லாமல் நம்ம இந்த படத்தை கொண்டு போனோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ஏ சான்றிதழ் வாங்கி இந்த படத்தை தியேட்டர் கொண்டு வராங்க. படமும் ரொம்ப சின்ன படம் தான், 2.5 மணி நேரம். ஸோ நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கோம். படத்துடைய புக்கிங் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு பிடிச்ச தியேட்டரில் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆயிருந்தா உங்களுக்கான டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனை மணிக்கு இருக்கும் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும். காலையில் 9 மணிக்கு தான் இந்த படத்துடைய முதல் காட்சி ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த துணிவு வாரிசு ஒன்றா வந்தாலும் வந்துச்சு, அதிகாலை காட்சி இல்லாமலே போயிடுச்சு. இந்த 2 படமும் ஒன்றா வராமல் இருந்திருந்தா இந்த அதிகாலை 4 மணி காட்சிலாம் நம்மளுக்கு இருந்திருக்கும். இவங்க 2 பேரும் ஒன்றா வெளிவந்து ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணி ஏன்டா இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ இதை ஒன்று இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஷோ இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் காலையில் 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. புக்கிங் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. உங்களுக்கான பிடிச்ச தியேட்டரில் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆயிருந்தா உங்களுடைய டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்க. நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடியே எல்லாரும் இந்த படத்தை பார்த்துருப்பாங்க. ரிப்போர்ட்டெல்லாம் வெளிவந்துடும். பார்ப்போம் எந்த மாதிரி ரிப்போர்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு.